இவங்க யாரையுமே நம்பக்கூடாதுன்றதை இப்போ கிடையாது, நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் காலேஜெல்லாம் பற்றி இந்த மூவிஸ் எடுக்கிறேன்ற பேரில் நம்மளை என்னெல்லாம் ஏமாற்றி நம்ப வச்சுருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. வெல்கம் டு பால் கேட்ச். காலேஜ் படம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது, முக்கியமாக எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த இனிது இனிதுன்னு ஒரு படம் இருந்துச்சுங்க. அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெருசு. அதுவும் அந்த காலேஜில் அவனுக்கு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சி அதுக்கப்புறம் மெக்குக்கு மாறுற மாதிரி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, அது ஏதோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியாத விஷயம் என்னென்னா, காலேஜுக்குள்ளே சேருவான், சேர்ந்தோடனே ஃப்ரெண்டு கிடைக்கிறதே பெருசு. இவனுக்கு ஒரு பொண்ணே ஃப்ரெண்டாக கிடைக்கும். எப்பட்றா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரொம்ப நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவியான். இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லையே. உங்களில் யாருக்காவது உள்ளே போனோடனே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக கிடச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். சரி, அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொருத்தையும் வருவியான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமாங்க, அங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மேமுக்கு ரூட் விட்டுட்டு இருப்பான். ஆனால் இந்த ஒரு விஷயத்த யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு மேமுக்கு காலேஜ் படிக்கும்போது ரூட் விட்டுட்டு இருந்திருப்போம். With you all, before we proceed, I know how important the English language is. இந்த ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பையன் இருப்பான். அவன் என்னன்னா சீனியருக்கு ரூட் விட்டுட்டு இருப்பான். டேய், என்னடா இன்ஜினியரிங் காலேஜ் படித்தா இவ்வளோ ஜாலியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக நான் 12th படிக்கிறப்போ 11th படிக்கிறப்போ அந்த படம் வந்துச்சு. பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு மைண்டில் இன்ஜினியரிங் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒன்றுமே நடக்கலாங்க. இதை விட இன்னும் கொஞ்ச நாள் பின்னாடி போனோம்னு வைங்களேன். பின்னாடி போனோம்னு சொன்னேன்ல, ஸ்கூல் கதைகள், ஸ்கூல் பற்றி நிறைய படங்கள் வந்துருச்சு. அதுலேயும் முக்கியமாக 3 படம். 3 படம் இல்லை, தனுஷ் நடித்தாரே 3, அந்த படத்தை சொன்னேன். ஜோக் இல்லையா? அந்த படத்தில் வர மாதிரி கரெக்டாக நான் 10th படிக்கிறப்ப வந்துச்சா. ஸோ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அதே மாதிரி சைக்கிள் எடுக்கிறது, டியூஷன் போகிறது, டியூஷனில் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறது, அந்த பொண்ணு நம்மளை பார்த்தாலே முறைக்கும். சரி, அதுக்கப்புறம் பேசலான்னு ட்ரை பண்ணேன், வரலையா, சரின்னு விட்டாச்சு. உண்மையிலேயே படத்தில் அந்த 3 படத்தில் காட்டின மாதிரி நடக்கணும்னு இருந்தால் நம்ம லைஃப்பில் என்ன தெரியுமா நடக்கும்? கடைசியில் ஒரு சீன் வரும் இல்லையா, அதுதான் நடக்கும். இந்த ஸ்கூல் மெமரிஸ் படங்கள்லேயே முக்கிய பங்கு எந்த படம்னு பார்த்தீங்கன்னா 96 தான். இந்த 96 படம் யாருக்கெல்லாம் ரிலேட் ஆச்சுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அந்த பொண்ணு நெஞ்சில் கை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய பேர் இது கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு மட்டும் கனெக்ட் ஆகவே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஏன்னு கேட்கணும். ஏன்னா நான் படித்தது பாய் ஸ்கூல், அப்புறம் எப்படி எனக்கு கனெக்ட் ஆகும்? இப்போ வரையும் என்னால் அந்த படத்தை முழுசாக பார்க்க முடியல. எனக்கு கனெக்ட் ஆகலை, ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கக்கிட்ட எப்படா கனெக்ட் ஆச்சு, நீ என்கிட்ட ரொம்ப நாள் சிங்கிள் தானே சொல்லிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அப்படின்னு சிரிச்சாங்க ஜி. ஆக மொத்தம் ஸ்கூலில் எல்லா பையிலும் இதே வேலையாக தான் சுற்றி இருப்பாங்க போல். ஆனால் என்னால் ஏன் இந்த படத்தை இப்போ வரைக்கும் முழுசாக பார்க்க முடியலன்றது எனக்கும் தெரிலங்க. இதை விட இன்னொரு படம் இருக்குது. என்ன படம் தெரியுமா? பட்டாளம்னு ஒரு படம். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் சீன்ஸ் இல்லை நிறைய சீன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாய்ஸ் 2 கேங்காக இருப்பாங்க. அந்த 2 கேங்குக்குள்ளேயும் சண்டைகள் வரும், ஸ்கூலுக்குள்ளேயே கட்டி உருளுவாங்க, இதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு லவ் ட்ராக் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்ப தான். ஆனால் அந்த படமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்கும். இந்த படத்துக்கு விதை எங்கே இருந்து போட்டாங்க தெரியுமா? இந்த கனா காணும் காலங்கள் தான். இப்போ கூட சில சீசன்கள் போய்கிட்டு தான் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் உச்சா போகிறேன்னு வெளியே வந்தாலே சப்புன்னு அடிப்பாங்க. ஏன் போகிற, எதுக்கு போகிற, எத்தனை தடவை போவ அப்படின்னு 1000 கேள்வி கேட்டாங்க. ஆனால் இவங்க கிளாஸ் ரூமில் இருக்க நேரத்தை விட கிரவுண்ட்லேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. கிளாஸுக்கெலாம் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. ஏன் பேய் எப்படி தோட்டத்தில் பால் வருது? மறுபடியும் காலேஜ் லைஃப்குள்ளே வந்தால் உள்ளம் கேட்குமேன்னு ஒரு படம் இருக்குது. இந்த படத்துலையும் காலேஜ் லைஃப்பை ஒரு ஃபேண்டசி மாதிரியே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நம்பி காலேஜில் சேர்ந்தோன்னு வைங்களேன், போட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு உழப்பி தள்ளிடுவாங்க காலேஜுக்குள்ளே. ஸ்கூலு காலேஜ் இதை பற்றி எடுக்கிற படம்லாம் வெறும் ஃபேண்டசியாக மட்டும்தான் இருக்குது, ரியாலிட்டி கொஞ்சம் கூட இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் லைஃப்பை பற்றி வந்த படங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கேன், இருங்க. கல்லூரி, சாட்டை, பென்சில் அப்படின்னு நிறைய படம் இருக்குது. அதுலேயும் அந்த பென்சில் படம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா?
ஸ்கூலுக்குள்ளேயே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அதை யாரு கொன்னான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே டான்னு ஒரு படம் இருக்குங்க. அந்த படம் வந்த புதுசில் நான் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு தப்பான மாடலாக க்ரியேட் ஆயிரும் நிறைய பசங்க மத்தியில் அப்படின்றது எனக்கு லேட்டராக தான் ரியலைஸே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஃபேண்டசியாக இருக்க படங்களை நம்பி இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா ரியாலிட்டி வேற, ஃபேண்டசி வேற. அப்பா வேற, நான் வேற. ஸோ அதனால காலேஜ் போனோமா, என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட், படிப்புக்கு படிப்புன்னு இருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ கொஞ்சம் நான் பூமர் ஆகிட்டேன். ஸோ படிங்கடா பாய்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இப்போ நான் கிளம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. ஓகேயா, இப்போ நான் கிளம்புறேன். டாடா.